சார் இப்போது ஒரு கதை டிஸ்கஷன் ஒரு ஒன்லைன் சொல்லி எல்லாம் டெவலப் பண்ணி ஓகே பிடிச்சி போச்சு ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு பட்ஜெட்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் தானே அனௌன்ஸ்மெண்ட்னே விடுவாங்க. இதுதானே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது எதுவுமே பண்ணாமல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. போய் பார்த்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்களா? அதுதாங்க நமக்கு இவங்க அனுபவத்தின் மேலேயே ஒரு சந்தேகம் வருது. ஓகே, இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவங்க எவ்வளவு துரோகங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு ஏமாற்றங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு நம்பிக்கையின்மை பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து இப்போ இவர் வர்றாரு, இவரோட நம்ம எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண முடியும், அல்லது இந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்மூத்தாக போயிடுமா, இவ்வளவு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அப்போ எப்படி திடுதுப்புன்னு அறிவிச்சாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. இன்னொன்று, இப்போ இந்த படத்துக்கு வெளியில் ஃபைனான்ஸ் வாங்கணும், உடனே அனௌன்ஸ் பண்ணால் தான் ஃபைனான்ஸ் கிடைக்குங்கிற இடத்துலையே அவங்க இல்லை. ஏன்னா முழு ஃபைனான்ஸுமே ரெட் ஜெயின் தான் கொடுக்குறாங்க, அதுவும் கமலுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ அந்த தேவையும் அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க? அவ்வளவு நம்பிக்கை அவர் மேலேங்கிறது தான்